ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னாக்கா, ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதின TRB ஆன்சருக்கு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சைக்காலஜி தமிழ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்களோட கொஸ்டின் அஸ் வெல் அஸ் ஆன்சர் என்னவாக இருக்கும், அதோடைய ஆன்சர் என்ன, ஸோ தப்பான ஆன்சர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போஸ் நான் கொடுக்குற ஆன்சருக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் தாராளமாக உங்கள் சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டவுட்ஸ் இஸ் எனி திங் எல்ஸ் டவுட்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் என்னோட ஆன்சருக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, உங்களோட ஆன்சருக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குனாக்கா அது என்ன ஆன்சர்ன்றது மிஸ்டேக் பண்ணுங்கள். நாங்கள் அதை இது செக் பண்ணுறோம், ரீரைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் பற்றி ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறதா இருந்தால், அந்த எக்ஸாம்ஸ் வில் பி மாடரேட். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லிட முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் இது பிஃபோர் இப்போ லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ போடும்போது நம்ம சொன்ன அதே ரீசன் தான். 60 to 70% ஆஃப் கொஸ்டின் இப்படி டேரக்ட் கொஸ்டின். ஸோ 30% ஆஃப் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புக்கிலேருந்து டேரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அதில் என்ன பிரச்சனைனா, சால்விங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஒரு மினிமம் 10 கொஷின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அதிகம். அப்படி கேட்டிருக்கக்கூடாது. லைக் டீ டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம உள்ளார பேசுவோம், அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க புக்கிலேருந்து அந்த கொஷின் பேட்டர்ன் எடுக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது டேரெக்டாக கொடுத்துருக்காரு. அப்படி டேரெக்டாக ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படி இல்லை, ஒரு 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஒரு 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்க தான் செய்யும். பட் பேலன்ஸ் ஒரு 90% ஆஃப் கொஸ்டினில் ஒரு 70%, ஒரு 65 to 70% வந்து டேரக்ட் கொஸ்டின் தான். ஒரு 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் அகைன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அது ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் கம்பைன் பண்ணி தான் அந்த 10 யூனிட்ஸுமே கம்பைன் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கிளாஸ், இந்த மேட்ரிசஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இது நத்திங் பட் உங்களோட டோட்டல் டெரிவேட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் டெரிவேட்டிவ்ன்றது உங்களுக்கு என்னன்னாக்கா, we can differentiate with respect to x வேரியபிள். இங்கே நான் யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட D1 and D2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் D1 D2 இந்த மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, செகண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இங்கே கொடுத்துரு ஒரு ஃபங்க்ஷன் தான். சப்போஸ் R2 பண்ணால் உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ் மேலே வந்துருக்கும். ஸோ இதை நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஸோ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1. தட்ஸ் இட். ஸோ உங்களோட D1 at 0, 0 சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் சரி, டேரெக்டாக பார்த்தாலும் சரி, ரெண்டுமே என்ன தான் கிடச்சிருக்காங்க, 1 கிடச்சிருக்கு. ஸோ த தேர்ட் ஆப்ஷன் பி கரெக்ட். நான் ரீசன்ஸோடு தான் கொடுக்குறேன். சப்போஸ் நான் கொடுக்கக்கூடிய ரீசன்ஸில் நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன் ஆர் டூ கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டினாலும் அந்த இடத்துல ஆன்சர்ஸ் டேரெக்டாக கொடுத்துருவேன். ஸோ மிஸ்டேக்ஸ் எனி திங் யூ ஃபைண்ட் இட் டெஃபினட்டாக நீங்கள் அதை சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஸோ ஏன்னா அது ஆன்சருக்கு அவங்க அஃபிஷியலாக கொடுத்துட்டப்போ அதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனியன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கனெக்டர் சஸ்பேசஸ் ஆஃப் காமன் பாயிண்ட். ஸோ ஏ கனெக்டட் பி கனெக்ட், அப்போ ரெண்டு யூனியன் பண்ணாலுமே
இது பாத் கனெக்டர் மாரி தான். ஸோ பாத் கனெக்டர் நம்ம கண்டிப்பாக காமன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தான் நடந்திருக்குனாக்கா அது வில் பி காமன் பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டெஃபினட்டாக எனக்கு என்ன தான் இருந்திருக்குன்னா ஒரு கனெக்டட் ஸ்பேஸாக தான் இருந்திருக்கும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் மேக்ஸிமல் ஐடியல். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் மேக்ஸிமல் ஐடியல்ன்றது பனாக் ஸோ பனாக் அண்ட் ஜெரால் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் ஐடியல் லெஃப்ட் ஐடியல், மேக்ஸிமல் ஐடியல்ஸ், மேக்ஸிமல் ரைட் ஐடியல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் R3ன்றது 1 மைனஸ் எக்ஸ்ஆர் ரெகுலர் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1 மைனஸ் RX, ஸோ லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் பேசிஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ரேடிக்கல் ஆஃப் அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னலாம் இங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னாக்கா, ஸோ நம்மளோட எல்லா ஆப்ஷனுமே இந்த இடத்துல கொடுக்கலாம். ஏன்னா இதுவும் ஒரு ரேடியல் தான், இதுவும் ஒரு ரேடியல் தான். ஸோ லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் இதுவும் ஒரு ரைட் ஐடியல் ரெகுலர் ஸ்பேசஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ இங்கே என்ன வந்துடும்னாக்கா எல்லா ஸ்பேசஸுமே வந்துடும். இது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு லெக்ரான்ஜிஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிபி ப்ளஸ் கியூக்யூ ப்ளஸ் ஆர். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று மல்டிப்ளேயர்ஸ் யூஸ் பண்ணலாம், குரூப்பிங் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கொஷின் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சால்விங் ப்ராசஸ் தான், டைரக்ட் கொஷின் தான், பட் இது வந்து we need to solve them. ஸோ ஃபஸ்ட் இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து நம்மளோட பி. ஸோ dx பை எக்ஸ் ஸ்கொயர் dy டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஒய் ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்க போது. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சி. ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குனாக்கா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய், ஒரு மைனஸ் சின்னு இருக்கும், அது ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதனோட பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு C1. ஸோ ரெண்டாவது இதை நம்ம இங்கே கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணால் we have issue ஆக்சுவலி. இந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்திருக்குனாக்கா, நீங்கள் dz எடுக்கும் போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, நம்ம ரிலேட்டட் எழுதணும். அப்போ நீங்கள் இங்கே யாரை தான் யூஸ் பண்ணணும்னாக்கா மல்டிப்ளேயர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல யார் தான் யூஸ் பண்ணணும், மல்டிப்ளேயர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளேயர்ஸ்ன்றதுனா எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் என் டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டைம்ஸ் இசட். ஸோ இங்கே நம்ம எல் எம் என்ன யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது ஓரளவுக்கு சால்விங் ப்ராசஸ் தான், பட் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமானது இல்லை. ஸோ 1 பை எக்ஸு 1 பை ஒய் இந்த இடத்துல நம்ம நான் டிஃபைன் பண்ணலைனாக்கா இங்கே இசட் இருக்குங்களா. ஸோ என்ன நான் என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம்னா 1 பை இசட் மைனஸ் 1 பை இசட்க்கும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய்லாம் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் மைனஸ் லாக் இசட் ஈக்குவல் டு சின்னு கிடச்சிருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு லாக் சின்னு கூட எழுதிக்கிங்க. அப்போ சி டைம்ஸ் இசட் எழுதிக்கலாம். அப்போ ஒரு C2ன்றது எனக்கு என்ன கிடச்சிருந்தாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை சாரி மல்டிபிகேஷன் தான் அது கிடைக்கும். நம்ம லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்றது லாக் ஆஃப் எக்ஸ் ஒய், இங்கேயும் லாகிறது கிடைச்சிருக்கும். ஸோ லாக் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதுதான் உங்களோட இன்னொரு சொல்யூஷன். அப்போ என்ன கிடச்சிருக்குனாக்கா C2ன்றது XY பை இசட் கிடச்சிருக்கு. ஸோ XY பை இசட் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்துருக்கணும். எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போ நான் XY என்ன எழுதிங்கன்னா ஒரு இசட் டைம்ஸ் எழுதிக்கலாம். அப்போ தப்பு கிடையாது. அப்படி எழுதுனா நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான். தட்ஸ் இட். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபங்க்ஷன். நம்ம இதில் கிளாஸ்லேயுமே இது நிறைய முறை கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஆரில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக கேட்டால், ஆரில் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேட்டால் கண்டிப்பாக யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இதில் ஒரு காம்பேக்ட் டொமைனாக இருந்தால் கண்டிப்பாக யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே காம்பேக்ட் டொமைன் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் காம்பேக்ட் டொமைன் பதிலாக நம்ம கையில் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ நம்ம கையில் கொடுத்துருக்கிறது ஒரு பவுண்டட் டொமைன். ஸோ பவுண்டட் டொமைன் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் சேமாக இருந்தால் போதும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம் இருக்கும். செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ செகண்டும் தேர்டும் கரெக்ட்னா ஆப்ஷன் 3. ஸோ இது எந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டர் ஃபங்க்ஷன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டர் ஃபங்க்ஷன்னாக்கா இது லெக்ரான்ஜியஸ் சிஸ்டம் தான். ஸோ இந்த லெக்ரான்ஜியஸ் சிஸ்டத்தில் இது ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஈக்குவேஷன் கரஸ்பாண்ட். இதில் இந்த லெக்ரான்ஜியஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும்னாக்கா இது சால்வ் பண்ணும்போது Q டபுள் டாட் ப்ளஸ் Q ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கும். ஸோ தட் சம்திங் கால்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஈக்குவேஷன்ஸ். ப்ரொஜெக்ஷன் வந்து ஆல்வேஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஐடம்போர்டன், அவ்வளோதான். நீங்கள் அதில் வந்து பி ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸாக தான் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நாம் பி 1 இருக்கணும், நாம் பி வந்து கிரேட்டர் தான் 1 இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் டேக் எனி வேல்யூ, அதனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ஐடம்போர்டன் மேட்ரிசஸ். ஓகேங்களா. ஸோ ஐடம்போர்ட் ப்ரொஜெக்ஷன்றது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ, அவ்வளோதான். இங்கே பின்றது லீனியர் ஆப்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி.
ஸோ the information will be presented in the ANOVA table. ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஒன் வே அனோவா தான் இது, வடவெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு அனோவா தான் இருக்குது. ஸோ ரெசிடியூல் கேட்டிருக்காங்க, ரெசிடியூல் வேரியன்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிடியூல் வேரியன்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ன்றது இங்கே ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதனால் என்ன கண்டுபிடிக்கணும், மீன் ஸ்கொயர் சேல்ஸ்மேன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எவ்வளோ சேல்ஸஸ் ஆயிருக்குன்றது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் மீன் ஸ்கொயர் ரெசிடியல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் கேட்டிருக்க என்ன கேட்டால் வேரியன்ஸ் ஆஃப் எரர் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோம்னாக்கா இஸ் நத்திங் பட் 42, அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. ஸோ 136/6. ஓகேங்களா? ஸோ ஸோ அப்போ இதோட டோட்டல் ரேஷியோ பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குனாங்க, இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 இருக்குது. ஸோ அப்போ இங்கே இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸிங் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். நான் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து டைரக்ட் ப்ராப்ளம் தான். பட் ஈவன் தோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். யாரோட ரேஷியோனா இந்த மீன் ஸ்கொயர் சேல்ஸ்மேனோட இதோ டிவைடட் பை மீன் ஸ்கொயர் ரெசிடியூலோட இதோ டிவைடட் பை 3ன்னு பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணும்போது 42/3 136/6 டிவைடட் பை 3ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது மேலெலாம் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஒரு 18ன்ற மாதிரி ஃபைண்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட வேல்யூ ஃபைனலாக 1.619 வந்துருக்கும். பட் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். அந்த மாதிரி கொஷின்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னா நம்ம ரியல் மேட்ரிக்ஸாகவே கூட பாருங்கள், A = A டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் தான். இந்த சிமெட்ரிக் மேட்ரிக் இதில் இந்த கொஷின் பேப்பரில் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிச்சிங்கனாக்கா ஒரே மாதிரியான கொஷின் ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சிமெட்ரிக் பேஸ் பண்ணி கொண்டு ஒரு 2-3 இடத்துல கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ட்வைசஸ் த்ரைசஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆட் அப்படின்னா யார் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ ஆல்ஃபா டைம்ஸ் A ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் A டிரான்ஸ்போஸ் இஸ் ஆல்ஃபா டைம்ஸ் A நம்ம எழுதிக்க முடியும். ரைட்டுங்களா? இப்படி நீங்கள் ஜஸ்ட் ரியல் நம்பர்லேயே பாருங்கள். ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆப்ரேஷன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஃபைன் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இதை பார்க்கும்போது தெரியும். அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் நம்ம ஆல்ரெடி எப்பயுமே எப்படி எழுத முடியும்னாக்கா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுத முடியும். ஆனால் வேணா எழுதிருக்காங்க பாருங்க ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. அப்போ இதுதான் ஒரு ஆர்டர் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் நத்திங் பட் ஏ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேமாக கிடைச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் பி ஆர்டர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்னே சொல்லலாம். இந்த கொஸ்டின் வந்து ஈவன் நம்ம கிளாஸ்லையும் சொல்லியிருப்போம். ஈவன் தோ நீங்கள் இது இந்த 11² 13² அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்வில் நிறைய முறை இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் இது யாரும் மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 11 சைலோ பி சப் குரூப் 13 பி சைலோ சப் குரூப் ரெண்டுமே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சைலோ பி சப் குரூப்பை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த சைலோ பி சப் குரூப் தான் கேட்குறாங்க. பட் என்னவா கேட்டிருக்காங்கனாக்கா அது நார்மலாக ஒன் மோர் ஸ்டெப் போயிருக்காங்க, அவ்வளோதான். ஜென்ரலாக சைலோ 11 சப் குரூப்பும் அண்ட் சைலோ 13th சப் குரூப்பும் யூனிக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ யூனிக்காக இருந்துச்சுன்னா சைலோ பி சப் குரூப் பி யூனிக்காக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு என்ன வேணும்னா நார்மல் சப் குரூப்பாக ஆகிடும். ஸோ இங்கே அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஸோ சைலோ பி சப் குரூப் இட் இஸ் யூனிக், அது உங்களுக்கு என்னவா மாறினா ஒரு நார்மல் சப் குரூப்பாக மாறிடும். ஓகேங்களா? மற்றபடி இங்கே இதெல்லாம் இஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ பனாக் அல்ஜிப்ராவில் ஜீரோ டிவைசஸ் இதெல்லாம் நீங்கள் அல்ஜிப்ராவோட அதே டெஃபினேஷன் தான். அப்போ ஜீரோ டிவைஸ்ன்றது ரெண்டு நான் ஜீரோ நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா ஜீரோ கிடைக்கும். பட் இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் பனாக் அல்ஜிப்ராவில் பேசும்போது ஒரு நாம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 1 இருக்கணும். ஸோ நாம் எக்ஸ்ட்ரா 1 இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் வரும். ரைட்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இவன் ஜஸ்ட் இசட் இன்ட்டு இசட் அண்ட் கன்வர்ஜஸ் டு 0. அதாவது ரெண்டு நான் ஜீரோ நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். ஏ அஃப்கோர்ஸ் கரெக்ட். அடுத்து நான் இப்படி கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம்ல. there are two choices. ரைட்டுங்களா? அப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக சொல்லணும்னா we can say the third option either or. ஏன்னா அவன் டெஃபினேஷன் தான் கேட்குறான். ஜஸ்ட் தே ஆஸ்கிங் ஃபார் டெஃபினேஷன். அப்போ டெஃபினேஷன்றது இசட் இன்ட்டு இசட் அண்ட் கோஸ் டு 0 கரெக்டு தான். ஆர் Zn into Z goes to 0ன்றது கரெக்ட். எய்தர் ஆர் தான் நம்ம சொல்ல முடியும். ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஃபைன், ரெண்டுமே இருந்தாலும் பெட்டர். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு தானே அப்படி கேட்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க அந்த சீக்வன்ஸோட நாம் ஒன்றுன்றது டிஃபைன் பண்ணலை. ஓகேங்களா? லாஸ்ட் ஆப்ஷனில் சீக்வன்ஸோட நாம் வந்து ஒன்று டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். பேசிக்காக இருக்கக்கூடிய ஜீரோ டிவைஸோட டெஃபினேஷன் தான். ஆனால் அது பனாக் அல்ஜிப்ராவில் கேட்டிருக்காங்க. ஏபி ஈக்குவல் டு 0 பிஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்.
ஜீரோ டிவைசர்ஸை பற்றி அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ 13th கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கனாக்கா ரைட் ஹெலிகாய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேராமீட்டர்ஸ் யூனிட், உங்களோட மேக்னிடியூட் கேட்குறாங்க. ஸோ மேக்னிடியூடுன்றதுனா ஹச்ன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப், நம்மளுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக இது செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மோட நீங்கள் கனெக்ஷன்ஸாக கூட எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஜின்றது நம்மளுக்கு யார் பை செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மில் தான் எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னாக்கா ஆர் பை இன்ட்டு ஆர் பைன்னு எழுதலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த ஆர்ன்றது யாருன்னா யூ காஸ் பை கமா யூ சைன் பை கமா சி பை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து பையை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பையை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா தட்ஸ் ஆர் பை. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அகைன் பையை பொறுத்து, எல்லாமே நான் பையை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் சைன் கிடச்சிருக்க போகுது. அண்ட் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் பைன் கிடச்சிருக்க போகுது. அண்ட் இதை நான் பையை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜஸ்ட் சீனா, இது உங்களோட ஆர் பை. ஸோ இப்போ ஆர் பை டாட் ஆர் பை உங்களோட டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை ப்ளஸ் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சி ஸ்கொயர் கிடச்சிருக்கும். ஸோ இதில் நீங்கள் யூ ஸ்கொயர் காமன் எடுத்துட்டிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கிடச்சிருக்கும். தட்ஸ் இட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்மளை டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய டைம் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எங்கே இடத்துல உங்களுக்கு 0 நடந்ததுன்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i. ஸோ இந்த இசட் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i போட்டால் நியூமரேட்டர் நான் 0. அப்போ இதில் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பான். அப்போ இதை தவிர இது எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும், கண்டிப்பாக ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். Multiplicative constant is related to the particular simple type transform. எந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபார்மா, ஸ்கேல் டிரான்ஸ்ஃபார்மா, நான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம். இது லெக்ரான்ஜஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இங்கே லெக்ரான்ஜஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம டிஃபைன் பண்ணல. ஜென்ரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது வந்து மெக்கானிக்ஸோட சப்ஜெக்ட், இட்ஸ் நாட் ஃபார் த ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஜென்ரலாக அந்த கியூக்கும் பிக்கும் எப்படி டினோட் பண்ணுவாங்க, பி ஈக்குவல் டு லேம்டா டைம்ஸ் கியூ அண்ட் கேபிட்டல் பி ஈக்குவல் டு பி டிவைடட் பை லேம்டா. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த லேம்டா என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கேல், அதாவது மல்டிப்ளிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக தான் யூஸ் பண்ணுறேன் தவிர வி ஆர் நாட் டேக்கிங் ஃபார் த லீனியர். அந்த ஜஸ்ட் நான் அந்த லேம்டான்றது எனக்கு என்ன ஒரு மல்டிப்ளிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது ஸ்கேல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது மீனிங்னா மல்டிப்ளிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலாம். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா, ஜஸ்ட் தே ஆஸ்கிங் ஃபார் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இது டேரக்ட் ஃபார்முலா தான், இது சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இங்கே நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸஸ் பேஸ் பண்ணி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா இங்கே டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குற 60% 70% கொஸ்டின் டேரக்ட் சொன்ன ரீசனே தான். நிறைய ஃபார்முலாசஸ் தான், ஏகப்பட்ட ஃபார்முலாசஸ் அப்படி அப்படியே கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் அனாலிசிஸ்லாம் பாருங்க, அகெயின் பே ஆஃப் மேட்டர் எல்லாமே அந்த டேரக்ட் டெஃபினேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யோசிக்கிற அளவு கொடுக்கல. பட் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே பே ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு யாராக இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பே ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஜென்ரலாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பே ஆஃப் ஃபங்க்ஷன்றது எக்ஸ் டைம்ஸ் எஃப்என் ஆஃப், நீங்கள் லைக் ஆப்டிமைசேஷனே நம்ம நார்மலாக பண்ணோம்னாக்கா உங்களுடைய பேராமீட்டரும் உங்களோட அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணோம், மைனஸ் பண்ண தான் ட்ரை பண்ணோம். வி குடன் டேக் த அடிஷன். ஓகேங்களா? ஒன்று எக்ஸ் மைனஸ் சின்னு சொல்லலாம், இல்லை சி மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். வி கேன் டேக் த போத் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான், உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. ஸோ சி மைனஸ் எக்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிட்டு போட்டு நோ ப்ராப்ளம் பட்டா. இவன் என்ன கேட்குறான்னு பாருங்க, இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் குவான்டிட்டி எப்படி நம்ம ட்ரை பண்ணோம், மேக்ஸிமைசேஷன். இங்கே ஆல்ரெடி எல்லா ஆப்ஷன் மேக்ஸிமம், நீங்கள் மினிமம் கொடுத்துருந்தா கூட யோசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்க போகுதுன்னா ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் பி மேக்ஸிமம் பி தேர். தட்ஸ் இட். ஸோ அடுத்து கொஸ்டின் பண்ணி பாருங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டினை கூட சொல்லலாம். லிமிட் சுப்ரீமமாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து -1 ஹோல் பவர் என்னோட லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபீரியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இப்போ நீங்கள் இங்கேயும் பண்ண போகிறீங்க. ஸோ லிமிட் சுப்ரீமம் பார்த்தோம்னா இதுக்கு 1 கிடச்சிருக்கும், லிமிட் இன்ஃபீரியம் பார்த்தீங்கன்னா -1 கிடச்சிருக்க போகுது. ஸோ அப்போ டோட்டல் சீக்வன்ஸ் சுப்ரீமம் சீக்வன்ஸாக பார்த்தா 1 டிவைடட் பை 1 + 1/n. இது எங்கே கன்வென்ஷன் ஆகும், 1க்கு. அதே நான் -1 டிவைடட் வைக்கும் போது 1 டிவைட் பை 1 போட்டால் இது -1 கன்வென்ஷன் ஆகும். ஸோ லிமிட் சுப்ரீமம் 1, லிமிட் இன்ஃபீரியம் -1. ஸோ the 48.
ஸோ 48 அண்ட் ஆக்சுவலாக காஷி இன்இக்வாலிட்டியை கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டது யாரை கேட்டிருக்காங்கன்னா ஒரு காஷி இன்இக்வாலிட்டி ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இன்இக்வாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இப்போ நைட்னே சொன்ன மாதிரி தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி 2-3 கொஷின்ஸ் கொடுத்த மாதிரி அந்த காஷி இன்இக்வாலிட்டியை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் இதுதான். இந்த ஜென்ரல் காஷி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், இந்த இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கும் நான் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது ஈஸி. n ஃபேக்டல் டிவைடட் பை r பவர் n, rன்றது நம்மளோட ரேடியஸ் பா. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துருப்போம், மேக்ஸிமம் f ஆஃப் z எடுத்துருப்போம். இதுதான் பேசிக்காக ஆக்சுவலாக காஷி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி. இப்போ அவன் எதில் z நாட் தான் கொடுத்துருக்கான், 0 கொடுத்துருக்கான். ஸோ n ஃபேக்டர் கீழே கொண்டு போயிட்டான். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட என்ன எடுக்க சொன்னோம், ஆக்சுவலாக மேக்ஸிமத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸு. இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலாக ஒரு கோட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், அது வழி கிடையாது. இது இந்த ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கும். இது எப்படி கிடைச்சிருக்குன்னா, இது ஒரு ஆக்சுவலாக பார்த்து இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட மேக்ஸிமம் கேட்குறான். அப்போ இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணி அதுலேருந்து உங்களோட n+1 ஃபேக்டர் இது என்னன்னு கவனிச்சு பாருங்க. 1 டிவைடட் பை 1 மைனஸ் இசட் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 1 மைனஸ் இசட் ஹோல் பவர் -1 கிடைச்சிருக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்கு, அப்போ -1 வச்சும் போடலாம். 1 + இசட் ஹோல் பவர் -1. ஸோ இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அப்ளை பண்ணி இதில் தான் நம்ம மேக்ஸிமம் யார் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் இன் வே அதை நீங்கள் அது நம்ம இதை நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதில் எல்லாமே என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் வச்சு நம்ம மேபி மேனேஜ் இட். ஸோ இந்த இடத்துல பாசிபிள் எஸ்டிமேட் தான் கேட்குறான். ஸோ இதோட பாசிபிள் எஸ்டிமேஷன்றது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம இதை டெரைவ் தான் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இந்த சீரிஸோட எக்ஸ்பென்ஷன் இது ரெண்டுமே மாடுலஸ் ஆஃப் அந்த nth டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்போனன்ஷியல். இப்போ நீங்கள் இது எங்கே கன்வெர்ஜ் என்ன பாருங்க, இது எல்லாம் இதுவும் ஈக்கு தான் கன்வெர்ஜ் ஆகும், இதுவும் ஈ தான், இதுவும் ஈ தான், இதுவும் ஈ தான். பட் இந்த டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு ஏன் வந்திருக்காது நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம். இந்த 2 டைம்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த n+1 வந்திருக்கும். பட் இந்த ஒரு ஃபேக்டர் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது இதான் கிடச்சிருக்கும். பட் இது நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ திஸ் இன் ஹேப்பன். ஓகே, அவன் பாசிபிள் எஸ்டிமேஷன் கேட்கும் போது நம்ம அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி இந்த இதில் கொண்டு போயிட்டு எடுத்து வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணி we need to identify the transform canonical coordinates, the transform of canonical coordinates for which lambda is not equal to 0, so will be called. So the definition, this is called a canonical transformation. The 22 sorry, non-canonical transformation. Canonical transformation தான். So whenever the lambda is not equal to 1 ன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா extended canonical transformation நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, lambda equal to 1ன்றது அந்த எக்ஸாக்டா அந்த உங்களோட லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி ஐடென்டிஃபை ஆகிடும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இதோடைய cos 2πt dt. ஸோ ஜெனரலாக இது cos power 2nt வந்திருக்காது, இந்த இடத்துல cos 2nt dt நினைக்கிறேன். ஓகே, check the question. So cos 2n pi நம்ம எப்படி எழுதலாம்னா summation n 2n ck cos 2n minus k plus sin power k of t அப்படின்னு கொண்டு போய்க்கலாம். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இன்டெகிரேஷன் ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன கொஞ்சம் சிம்பிளஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்டியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது இது பெட்டர். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூஷன் டெக்னிக் அப்ளை பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் n = 1 கேஸுக்கு எடுத்து இல்லை n = 0க்கு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த ஃபார்முலா டெஃபினட்டாக நமக்கு ஞாபகம் இருக்கிறது சான்சஸ் கம்மி தான். அப்போ இந்த மாதிரி இன்டெகிரேஷன் நீங்கள் நேச்சுரலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா யூ கேன் மேக் நம்ம எந்த மாதிரி இதில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னாக்கா சப்ஸ்டியூஷன் டெக்னிக் மேபி பெட்டராக இருந்திருக்கும். ஸோ சப்ஸ்டியூஷன் டெக்னிக்னாக்கா நம்ம டைரெக்டாக n = 0 வச்சுக்கிங்க. ஸோ n = 0 வச்சு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. அதேமாதிரி n = 1 கண்டுபிடிச்சிங்க. ஸோ மோஸ்ட்லி இதை ரெண்டுத்துக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா நம்மளுக்கு அது வச்சு நம்ம ஆப்ஷன் ஈஸியாக நெக்லேட் பண்ணுறது இந்த இடத்துல ஈஸி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனை நெக்லேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இது கொஸ்டின் கரெக்ட் தான், cos power 2nt தான். ஸோ இப்போ n = 0 வச்சுட்டிங்கன்னா இன்டர்வல் ஓவர் நம்மள கிடச்சிருக்க போதுனா dt 0 to 2π கிடச்சிருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் டி இன்டெகிரேட் பண்ணால் ஜஸ்ட் 2π மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும்.
கரெக்டுங்களா? ஸோ n ஈக்குவல் டு 0 நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். அதே மாதிரி n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூஷன் அடுத்தது. ஸோ n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூஷன் இதுக்கோட மீனிங் புரிஞ்சுக்கிங்கப்பா 2ncn அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் n ஈக்குவல் டு நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ n ஈக்குவல் 0னா இது மொத்தமாக 0 ஆகிடும். எனக்கு பை மட்டும் எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அகெயின் நான் அடுத்தது n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இன்டர்வல் ஓவர் 0 டு காஸ் 2π ஓகே காஸ் ஸ்கொயர் டி டிடின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை இன்டகிரேஷன் எடுக்கேன். ஸோ இதை இன்டகிரேஷன் எடுக்கும்போது இதை நம்ம எப்படிலாம் 1 மைனஸ் சைன் 2t இன்ட்டு டிடின்னு எழுதிக்கலாம். அதை நம்ம இன்டகிரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ n ஈக்குவல் டு 1 2 3 சப்ஸ்டியூஷன் பண்ணால் we can find the answer. ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணணுன்றது அந்த அவசியம் இல்லை. we can make the substitution. ஏன்னா அது டேரெக்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு ஃபார்முலா தேவைப்படும். அப்படி இல்லைன்னா இது இன்னும் ஸ்கூல் லெவலில் ஸ்கூல் டீச்சர்ஸ் எதாவது இருந்தீங்கன்னாக்கா இது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இது ஜென்ரல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது தெரியாத பட்சத்தில் சப்ஸ்டியூஷன் டெக்னிக் தான் இல் பி ஈஸி. ஸோ ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்னும் போது ஹில்பர்ட் ஸ்பேஸில் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்னும் போது இதில் எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கலாம், இதில் எந்தெந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக எஸ்ஸுக்கும் அதோட காம்ப்ளிமெண்ட்டும் இன்டர்செக்ஷன் பண்ணால் உங்களுக்கு யார் மட்டும் தான் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு 0 கிடச்சிருக்கும். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், டேரக்ட் சம் பண்ணி தான் உங்களுக்கு யார் கிடச்சிருக்குன்னா ஹோல் ஸ்பேஸ் உங்களுக்கு அக்கறை இருக்கும். ஓகேங்களா? இது ஜென்ரலாக நம்ம லீனியர் அல்ஜிப்ரா பார்ப்போம். அப்போ ஈக்குவல்னா நம்ம இதெல்லாம் சொல்லனாக்கா ஒருத்தன் வந்து இன்னொருத்தெல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஏ கண்டெய்னிங் பினா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து மாற்றி கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இப்படி க்ளோஸ்ட் ஸ்பேசஸ் நம்ம சொல்லலாம். அதை டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும் போது நம்ம யாருக்கு ஈக்குவல் பண்ணால் நம்ம எஸ்ஸுக்கு ஈக்குவல் பண்ணலாம். இவன் 1 கண்டெய்ன்ஸ் அதர் கொடுத்துருக்கான். ஸோ இதோட பர்பண்டிகுலர் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ஆக்சுவலாக அதோட டியூவல் ஸ்பேஸ் நமக்கு ஏன் கிடச்சுன்னா எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு எஸ்னே கிடச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து சப்செட் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ 1 3 கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேசஸ் ஏன்னா இது உங்களுக்கு 0,0 வழியாக போகும், பிரச்சனையே இல்லை. ஸோ லீனியர் சப்ஸ்பேசஸ் இங்கே பி ட்ரூ. ஸோ இதோட குவாட்ரடிக் ஃபார்ம் ஃபஸ்ட்டு டயகனலில் ஃபில் பண்ணுங்க. நான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் x² கோஎஃபிஷியன்ட் 1, x² கோஎஃபிஷியன்ட் -2. ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் 4 ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ xyயோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 4 இருக்குது. அப்படின்னா 2 2ன்னு போடுவோம். ஸோ 2 2ன்னு போட்டால் அப்போ இந்த 2 ஆப்ஷன் வந்திருக்காது. அடுத்தது -8yz இருக்குது. அப்படின்னா yzோட இடத்துல நம்ம -4 -4ன்னு போடுவோம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் அப்படியே இருக்குது. 6 இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், xyன்னா அப்போ இந்த இடத்துல திருப்பி போடுவோம். ஸோ கெட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஓஆரில் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, யார் கொஸ்டின் எடுத்த எந்த ஃபேக்கல்ட்டி எடுத்தான்னு தெரியல, எல்லா கொஸ்டின்ஸுமே ஃபார்முலாஸாக கொடுத்துட்டாங்க. ஒரு 2 கொஸ்டினை தவிர அந்த 2 கொஸ்டினில் டேரக்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் கொடுத்தா தவிர அந்த மாடலிங் பர்டிகுலராக கோர்ஸ் இன்வென்ட்ரி மாடல் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காரு, கியூனிங் மாடல் நிறைய கொடுத்துருக்காரு. கியூனிங் மாடலில் தான் நிறைய ஓஆரில் இருக்கக்கூடிய ஆஃப் ஆஃப் த கொஸ்டின் கியூனிங் மாடல்லே சொல்லலாம். ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்தால் வந்து டெஃபினிஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினேஷன் இல்லாமல் கொடுக்கல, எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாசஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ லாம்டா பை மியூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் பாய்சான் வேரியன்ஸ் 2 இருக்குது. ஸோ இவங்க யாரை கேட்குறாங்க, வேரியன்ஸை கேட்குறாங்க. அப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம வேரியன்ஸ்ன்றது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல் பண்ணலான்றது நான் வச்சுங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் x - 2y இது எப்படி எழுதிக்கலாம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இருந்தால் மைனஸில் இது பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஸோ ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 4 ஆகிடும். 4 டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு இருக்கு. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸும் எக்ஸ்பெக்டேஷனும் போத் ஆர் சேம். ஸோ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் e பவர் மைனஸ் லேம்டா. ஸோ லேம்டா எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ e பவர் இங்கே என்ன எடுத்துன்னா -λ1. ஓகேங்களா? லாம்டா 1 இங்கே லேம்டா பவர் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்குனாக்கா 1 தான் இருக்குது. ஈக்குவல் டு எனக்கு டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஃபேக்டோரியல் போடுவோம், இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால. ஸோ இ பவர் -λ1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இது 2 கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ இது 2 இடத்துல நம்ம எழுதும். இது 2த்துலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். எழுதுனா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்க போகுது, λ1 ஸ்கொயர்
minus 2 times lambda 1 equal to 0. அப்போ lambda values உங்களுக்கு கிடைக்குன்னா 0 and 2. அப்போ lambda 1 நம்ம 4 எடுத்துனா 2 எடுத்துப்போம். Similarly, இங்கே ரெண்டு நான் கம்பேர் பண்ணுறேன். அடுத்த ரெண்டு Poisson distribution நான் கம்பேர் பண்ணாக்கா e power minus lambda 2 y வேணும். ஏன்னா இங்கே x y independent. ஸோ x கரஸ்பாண்டிங் இதுக்கு நான் lambda 1 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். y கரஸ்பாண்டிங் என்னோட மீன் வந்து lambda 2 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். lambda 2 square divided by 2 factorial e power minus lambda 2 cube divided by 3 factorial. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி as it is கேன்சல் பண்ணிங்க 2 இங்கே 3 இருக்குனாக்கா பேலன்ஸ் உங்களுக்கு வந்து 3 மட்டும் கிடச்சிருக்கும். ஸோ அதே தான் 0, 0 and lambda 2 உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 கிடச்சிருக்க போகுது. ஸோ இது வந்து எக்ஸோடைய மீன். ஸோ மீனும் வேரியன்ஸும் சேம். அப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 3 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். So 12 plus 2 are 14. So Poisson distribution direct questions அதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு Poisson distribution ஃபார்முலா தெரிஞ்சுன்னா you can substitute the answer. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணால் வேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஏ ஒய்ன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு தெரியும். அதை எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணியிருக்கோம். மற்ற எனிதிங் எல்ஸ் பாருங்க. நான் மேலே சொன்ன மாதிரி தான் உங்களோட மேக்ஸிமம் மாடல் காஷியோட இன்இக்வாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காஷியோட இந்த இன்இக்வாலிட்டிஸஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஜென்ரலாக மேலே இருந்த அதே இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அந்த கொஸ்டின் செட்டர் வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸோட ஐடியாவை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா எம்ஆர் கொடுத்துட்டாங்க. ஸோ என் ஃபேக்டோரியல் இங்கே 3 கொடுத்துருக்கணும். அப்படின்னா கிடைச்சிருக்கும் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் பவர் என். ஸோ தட் ஷுட் பி ஆர் கியூப். ஓகேங்களா. And maximum of f of z. So maximum of f of z உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க mr ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்குனாக்கா 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல்னா 6ன்னு mr டிவைடட் பை ஆர் கியூப்னு கிடைச்சிருக்க போகுது. ஸோ இதை தான் நம்ம இதே ஐடியாவை மேலேயும் சொல்லியிருந்தோம். இங்கே திருப்பு கேட்டிருக்காங்க. மேலே ஆனால் அந்த கொஸ்டினில் வந்து இன்இக்வாலிட்டிஸ் அந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்க டைம் எடுத்திருக்கோம். பட் இங்கே மேக்ஸிமம் யாருன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் u plus v equal to constant. u plus v equal to constant define பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட ஜியோடிக்ஸ் ஆஃப் த மெட்ரிக்ஸ் யாரும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருன்னா ஆக்சுவலாக இ du ஸ்கொயர் ப்ளஸ் 2f du dv ப்ளஸ் g dv ஸ்கொயர். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக தான் நம்ம கம்பைன் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆக்சுவலாக ரிவேர்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்களோட ஈயாக இருந்திருக்கணும், இது உங்களோட எஃப்ஆ இருந்திருக்கணும். அப்போ எஃப்ன்றது யூவியாக இருந்திருக்கணும். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். எஃப்க்கு ஜிக்கு உள்ள ரிலேஷன்ஸ் தெரியும். அந்த ரிலேஷன்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் கெட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற கொஸ்டின் தான், வேறு வழி கிடையாது. ஃபங்க்ஷன் ஈஸி, பட் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ரெசிடுவல். இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் டெஃபினேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் டெஃபினேஷன் அப்ளை பண்ணாமல் தியரத்தை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுத்துருக்கும். எதனால் இது நான் தியரத்தை அப்ளை பண்ணால் டைம் எடுத்தேன்னா நீங்கள் இது ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் அட் இசட் ஈக்குவல் டு 0ல் போல் ஆஃப் ஆர்டர் 4 5 அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் பாதி கொஸ்டின் முடிச்சிடலாம். அட் இசட் ஈக்குவல் 0ல் போல் ஆஃப் ஆர்டர் 4 நினைக்கிறீங்களா நான் 5 நினைக்கிறேன். இட் கம்ஸ் 5. ஏன்னா காட் இசட் உங்களுக்கு என்ன கிடைச்சோன்னா காஸ் இசட் பை சைன் இசட் கிடைச்சிருக்கும். இசட் இப்படி கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் 0 போல் ஆஃப் ஆர்டர் 5ன்னு கிடைச்சிருக்கும். நீங்கள் இது இப்போ டெஃபினேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சாரி உங்களோட தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணிங்கனாக்கா இசட் பவர் 4 மட்டும் இங்கே சைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு இசட் பவர் 4 மல்டிப்ளை பண்ணி டி கியூப்டோட போய் இப்படி எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஆனால் கீழே வந்து சைன் இசட் இருக்கான். அப்போ நீங்கள் இதுக்கு வந்து தியரம் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா மாட்டிக்கிங்க. பெட்டர் இதுக்கு யார் எழுதலாம்னா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷியல் தான் ட்ரை பண்ணும். ஸோ காட் இசட்டோட எக்ஸ்பென்ஷன் எல்லாருக்கும் அந்த 3 டேம் கண்டிப்பாக யாருக்கும் மறந்துருக்காது. ஸோ 1/z மைனஸ் z டிவைடட் பை 3 ப்ளஸ் மைனஸ் z கியூப் டிவைடட் பை 45 அண்ட் so on. இதை நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இதை வச்சு ஓரளவுக்கு ஈஸியாக எழுத முடியும். இப்போ காட் ஏன்னா நம்மளுக்கு லாரன்ஸ் சீரிஸ் ரெசிடியூல்ன்றது ஒன்றும் கிடையாது. லாரன்ஸ் சீரிஸோட 1 டிவைடட் பை z மைனஸ் z கோஎஃபிஷியன்ட் தான். ஓகேங்களா. இதோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா லாரன்ஸ் நம்மளோட ரெசிடியூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ காட் இசட் பை இசட் பவர் 4 பண்ணிங்கன்னா இப்போ 1 பை இசட் பவர் 5 கிடச்சிருக்கும். 1/3 இன்ட்டு 1/z
கியூப்னு கிடச்சிருக்கும். பட் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது -1/45 இன்ட்டு 1/z கிடச்சிருக்கும். அப்போ இதுதான் உங்களோட ரெசிடியூவல். ஸோ சைன் ஆஃப் டி ஸ்கொயர் சைன் ஆஃப் டி ஸ்கொயரை பற்றி உங்களால் சொல்ல முடியும். ஸோ இது இங்கே வந்து நீங்கள் பேசிக் மீன் வேல்யூ தியரத்தை அப்ளை பண்ணுறதே பெட்டர் தான். ஏன்னா எதுக்கு நான் மீன் வேல்யூ தியரம் ஃபார் இன்டெக்ரல். ஸோ மீன் வேல்யூ தியரம் ஃபார் இன்டெக்ரல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி ஓகேங்களா. ஈவன் நம்ம அது ஈக்குவல்னே சொல்லலாம். பட் ஈவன் தோ யூ கேன் சே தட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இன்னும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அப்படி நம்ம பண்ணோம்னா அப்போ உங்களுக்கு இங்கே என்ன இது ஒரு திஸ் இஸ் திங். பட் இதை நீங்கள் ரெண்டு விதத்தில் சால்வ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸஸ். மாடுலஸ் எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. இது நான் இப்போ மாடுலஸ் எடுத்து ஏன்னா மாடுலஸ் எடுக்கலாம். ஸோ டோட்டல் மாடுலஸ் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்துடும். நான் மீன் வேல்யூ தேர்த்து அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாமா. தெர் ஆர் டூ சாய்ஸஸ் ஓகேங்களா. இப்போ சைன் டி ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ இதோட இன்டகிரேஷன் எடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே கொடுத்துருக்க லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கப்பா 0 to x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. சைன் ஆஃப் டி ஸ்கொயர் dt even less than or equal to integral over 0 to x plus 1 dx dt கிடைச்சிருக்க போகுது. ஸோ இது அப்போ இதோட மேக்ஸிமம் அப்பர் ஒன்றுனா எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ இது உங்களுக்கு யாரை தாண்டாதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை தாண்டி இருக்காது ரைட்டுங்களா. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க இப்படி தானே கொடுத்து எக்ஸ் கிரேட். இப்போ நீங்கள் ஆப்ஷன் நிறைய நெக்லேட் பண்ணலாம். இப்போ 3 ஆப்ஷன் நெக்லேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸ் வந்து கண்டிப்பாக 1ஐ விட கம்மியாக இருக்கான்றான் அப்படின்னா அதான் 2. இப்போ நான் எக்ஸ் ஆனால் கிரேட்டர் தென் 0. இப்போ நான் எக்ஸை 1ன்னு சூஸ் பண்ணால் 2. அப்போ இந்த ஆப்ஷன் வந்துருக்காது ஓகேங்களா. x/2னா ஆஃப் பாயிண்ட் மட்டும் தான் எடுக்கிறான்ற அர்த்தம். நம்மளுக்கு அப்படி கிடையாது இல்லை. இங்கே அது மோர் தென் பாயிண்ட்ஸஸ் நம்ம எடுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் அதை விட அதிகமாக இருக்கும். அதுவும் வந்திருக்காது. ரெசிப்ரோக்கில் வந்திருக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் கிரேட்டர் தென் 0 தான்ப்பா. எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்றது தான் அகைன் ஒரு ரியல் நம்பர் தான் ஓகேங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்றது தான் ஒரு ரியல் நம்பர் உங்களுக்கு மொத்தமாக கிடைச்சிருக்கும் விச் இஸ் லெஸ் தென் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நம்ம அதுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக அந்த எக்ஸ் வேணும்னாக்கா நம்ம மீன் வேல்யூ தேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த ஐடியா அப்ளை பண்ணுறது இன்னும் பெட்டர் ஓகேங்களா. சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் யாரோ சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க குரூப்லேயே x2 x plus 1 தேங்க்யூப்பா. ஸோ x2 x plus 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுது இங்கே லோயர் லிமிட் இது அப்பர் லிமிட். இப்போ நீங்கள் இன்டகிரேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போதுனா எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். எக்ஸ் கேன்சல் இருக்கும். அப்போ என்ன ஆப்ஷன் கிடைச்சுன்னா 1 கிடைச்சிருக்கும். தட்ஸ் குட். கரெக்ட். லோயர் லிமிட் வந்து எக்ஸ் தான். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக். லோயர் லிமிட் வந்து எக்ஸ் கரெக்ட். தட்ஸ் குட் பி ஃபைன். ஸோ எக்ஸ்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1 கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸ்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1 பட் இட் இஸ் த சேம் ப்ராசஸ் ஓகேங்களா. 0ன்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. அகெயின் ஒன்ஸ் அகெயின் அவங்க யார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் உள்ள பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் உள்ள பிரின்சிபல் தான் தே யூஸ். சரி மேக்ஸிமம் இந்த இடத்துல மேக்ஸிமமும் மினிமமும் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிங்க. எப்பயுமே அது எங்கே அட்டைன் ஆகும் அப்படின்னா பவுண்டரியில் தான் அட்டைன் ஆகும். மேக்ஸிமமும் மினிமமும் எங்கே அட்டைன் ஆகுனாக்கா பவுண்டரியில் அட்டைன் ஆகும். இப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்ஸஸ் எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் கிடைக்கும் எந்த பாயிண்ட்ல மினிமம் கிடைக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் டேரக்டாக மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டே கண்டுபிடிச்சோன்னா கிடைச்சிருக்க போது இசட் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருக்க போகுது. ஸோ எஃப் ஆஃப் 0 போட்டால் 1 ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கிடச்சிருக்கும். நீங்கள் எஃப் ஆஃப் ஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 + i அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் உங்களுக்கு ஜஸ்ட் 2 தான் கிடச்சிருக்க போகுது. எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. நம்மளோட பவுண்டரியில் தான் அட்டைன் ஆக போகுது. கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் ரீஜன் சொல்கிறோம். அந்த ரீஜனில் நம்மளுக்கு ஐ இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதோட ரெசிடியூவில் நம்மளுக்கு மைனஸ் ஐ இருந்திருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவன் ஆப்ஷனில் கொடுத்துருக்கனால ஐ எம் ஜஸ்ட் சூஸிங் ஃபார் த 1 ஆல்சோ. ஸோ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா 1 + 1 பி 2 ஸ்கொயர் ஒன்று கிடச்சிருக்கும். அதேமாதிரி அப்போ 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்தா 3 ஸ்கொயர் ஆக்சுவலாக ஐ இருக்குது ட்ரையாங்கிள் ரீஜன் தான் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு 1 வந்திருக்க சான்ஸ் இருக்காது. உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் ஐ உள்ளார விழுந்திருக்கும். ஸோ இப்படி தான் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் க்ளோஸ் அந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரீஜன்ஸை நம்ம பார்த்தா போதும். ஸோ அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு
இப்படி நம்ம எடுத்திருப்போம். எடுக்கும்போது உங்களுக்கு 1 வந்திருக்காது. ஆனா -1 வந்திருக்கும். ஸோ -1 வந்துருந்துச்சுன்னா, அப்ப -1 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணா எவ்வளோ கிடைச்சுன்னா 0ன்னு கிடைச்சிரும். அப்போ 2 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணும்போது வி கெட். ஏன்னா ஏன் 1 வராது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன் இந்த இடத்துல எங்க பவுண்டரியை கொடுத்துருக்கான்னா, திஸ் இஸ் தி கிவன் ஃபார் பவுண்டரி 2,0. ஸோ 1,0ன்றது முன்னாடியே விழுந்துரும். அதனால உங்களுக்கு 1 உள்ளார விழுந்திருக்காது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? நீங்க இப்போ 1 போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்க f ஆஃப் 1 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுது? 1 + 1 2, 2 ஸ்கொயர்ன்றது 4ன்னு கிடைச்சிருக்க போகுது. ஓகேங்களா? தட்ஸ் இட். அப்ப இதை சப்ஸ்டியூஷன் பண்ணா உங்களுக்கு -1 விழுந்திருக்கும் அண்ட் 2 விழுந்திருக்கும். ஏன்னா அந்த ட்ரையாங்கிள் அந்த ரிஃப்ளெக்ஷனா இப்படி எடுத்திருந்திருக்கலாம். நீங்க ட்ரையாங்கிள் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. வேல்யூலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னாவே 2 அண்ட் -1 கிடைச்சிருக்கும். இப்போ மாடுலஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம், டேரெக்டாக ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா ஏன் மாடுலஸ் எடுக்கணும்னா அங்கே ஐ இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக மாடுலஸ் எடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிமெட்ரிக் மேட்ரிசஸை திரும்ப கேட்டிருக்காங்க. இந்த சிமெட்ரிக் மேட்ரிஸோட சிமெட்ரிக் ஹெர்மிஷியன்லாம் ஒன்று தான். சிமெட்ரிக் மேட்ரிஸோட எல்லா ஐகன் வேல்யூ கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்குனாக்கா இட்ஸ் ரியல் ஐகன் வேல்யூ. நம்ம பிஃபோர் எக்ஸாமினேஷனே சொன்னதான் இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்குறதா இருந்தால் அவங்க அதிகபட்சம் பர்டிகுலர் தான் கேட்பாங்க. கம்ப்ளீட்ல கேட்டாங்கனாக்கா கண்டிப்பாக எல்லாத்தோட ஆர்டரும் ஈவன் ஆர்டராக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் உட்காந்து மேனுவலாக உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி பர்டிகுலர் நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சலாம். இங்கே நல்லா கவனிங்க. இந்த 3 ஆப்ஷனுக்கு பர்டிகுலர் ஒரே மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இப்போ இந்த ஆப்ஷன் வந்திருக்க மாட்டோம். நம்ம சால்வ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சார் அது வராதுன்றதுக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கலாம், ஐடியாவும் சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்க. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலர் இன்டர்வல் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா e⁻x + y டிவைடட் பை இங்கே கொடுத்துக்கூடிய ஆப்ரேட்டர் அப்படியே எழுதிருவோம். நம்ம டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே எக்ஸ் வருதுனால டெஃபினட்டாக ஒரு டைம் நம்மளுக்கு 0 ஆக போகுதுன்னு சால்வ் பண்ணாமே நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா எக்ஸோ x² வருதுன்னா என்ன அர்த்தம்னா கீழே டிஃபரன்ஷியேட் மேலே டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் 0 வருதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம டேரெக்டாக ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே கூட we can just replace them. பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ whenever உங்களுக்கு 0 வருது அப்படின்னாவே நம்ம என்னன்னா இப்போ எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட்லாம் எக்ஸை பொறுத்து கொடுத்ததுனால எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அதாவது டியை பொறுத்து 3d² கிடைச்சிருக்க போகிறோம். -2d²னா 4d d டேஷ் கிடைச்சிருக்க போகுது. -d'² கிடைச்சிருக்க போகுது. இங்கே டி டைமே இல்லை, அப்போ இவ்வளோ தான் கிடைச்சிருக்கும். இங்கே ஒரு எக்ஸால் அப்போ மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து டிக்கு பதிலாக 1ம் டி டேஷுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டிக்கு பதிலாக 1 டி டேஷுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருன்னா மைனஸ் இந்த இடத்துல 1/2 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ 6 ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுப்பா 0ன்னு கிடைச்சிருச்சா? ஸோ ஒன்ஸ் அகைன் டிக்கு பதிலாக 1 போட்டால் 1 ஸோ கிடைக்காது. ஸோ -5 இது ஒரு -5 கிடச்சிருக்கும், இது ஒரு 3 கிடச்சிருக்கு. அப்போ -2 கிடச்சிருக்க போது e⁻x + y அவ்வளோதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதே தானே பர்டிகுலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்க ரூட் காமன் இல்லாத ரூட் ஆகும். இப்போ இந்த ரூட் எடுத்துங்க. இப்போ 1ன்னு போட்டால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது -1 போட்டால் இது உங்களுக்கு ஒரு ரூட். ஆனால் இங்கே -1 ரூட்டே கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் வந்திருக்க மாட்டோம். அவ்வளோதான். ஸோ -1ன்னு போட்டு இங்கே சப்போஸ் நீங்கள் இப்போ அதாவது m³ -2m² -m + 2. ஸோ m = -1ன்றது ஒரு ரூட்டா இல்லைன்னு செக் பண்ணுங்க. ரூட்டா இருந்துச்சுன்னா அப்போ சி ஆப்ஷன் ஆகலாம். ரூட்டா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆகலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? m = -1 அப்படி நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஏன் -1 தெரியுதுங்களா? உங்களுக்கு எத்தனை ரூட் -1 இதில் -1 இங்கே +1 இருக்கான். ஸோ -1 -2 +1 +2. ஸோ ரூட். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்க மாட்டோம். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் பர்டிகுலர் இன்டர்வல் மூலமாகவே we can find the answer. செப்பரபிள். அதே மாதிரி செப்பரபிளுமே 2 டைம் கொஸ்டின் கேட்டிருக்கான். 2 கொஸ்டின்ஸ் வந்து ஃபார் செப்பரபிள் இருந்திருக்கு. சிமெட்ரிக் எப்படி 2 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எப்படி இருந்துச்சோ செப்பரபிளுமே 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ செப்பரபிளுடைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த டெஃபினேஷன் தான் வருதில்ல, கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் தான் செப்பரபிள்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இந்த கொஸ்டின்லாம் டைரக்ட் கொஸ்டின் கிளாஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஏன்னா இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் நம்ம சொல்கிறதுக்கு சுப்ரீமம் எடுத்திருப்போம். அது ஸ்டாண்டர்டாக யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் சரி, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸாம்பிள் இப்போ இது எங்கே கன்வர்ஜென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0. இப்போ நீங்கள் x = 1 x = 2 யாரை வச்சாலும் உங்களோட f(x) என்ன கிடச்சுன்னா 0ன்னு கிடச்சிடும். அப்போ கண்டிப்பாக இது கன்வர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்ன்றது தப்பு.
இப்போ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இல்லையான்றது தான் நமக்கு கொஸ்டின். ஸோ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இருக்கா இல்லையான்றது நம்ம எப்படி சொல்லுவோம் நேச்சுரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம், ரைட்டுங்களா? அதாவது சுப்ரீமம் கண்டுபிடிப்போம். ஸோ சுப்ரீமம் ஆஃப் fn of x மைனஸ் f of x வந்து கோஸ் டு 0 அந்த கன்வர்ஜென்ட். இது இப்போ நடக்குமா நடக்காதான்னு தெரியணும். சுப்ரீம்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். இதோடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது இதோட டிஃபரன்ஷியேஷனை நம்ம இஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் யாரும் கண்டுபிடிக்கும். இது நம்ம கிளாஸில் ஒரு கோட் பண்ண கொஸ்டின் தான், கொஞ்சம் ரீகால் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√n கிடைச்சிருக்கும். இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மேக்ஸிமம் அட்டன் ஆக போகுது. எடுத்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 1/√n சப்ஸ்டியூஷன் பண்ணியிருப்பீங்க. இங்கே எல்லாம் பாசிட்டிவ் நம்பர் தான், அதனால் நெகட்டிவ் எடுத்துருக்க மாட்டோம், ஒன்லி பாசிட்டிவ் தான். ஸோ √n டிவைடட் பை 1 + n 1/n கிடைச்சிருக்கும். இது கேன்சல் ஆகிருக்கும். ஸோ வாட் எவர் திஸ் கோஸ் டு 0. அப்போ இது கன்வர்ஜென்ஸ் ஆகணும் போது திஸ் வில் பி யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ். ஸோ அதோட சுப்ரீம் இது நார்மலாக சால்வ் பண்ண டைம் எடுத்துக்கும். ஆனால் இங்கே கொடுத்தது ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் 3 டைமில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இங்கே பாருங்க, அடுத்ததும் இதுவும் ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள் தான். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ பி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இதோட லிமிட் முதல்ல பாருங்க. இதில் எது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, ஓகேங்களா? இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போது நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? அகெயின் ரீமான் ஸ்ட்ரிஞ்சஸ் இன்டெக்ரல் தான். இப்போ இது உங்களுக்கு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸாக இருந்தால், இது உங்களுக்கு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டும் நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணிக்க முடியும், ரைட்டுங்களா? இப்போ பேசிக்காக இது உங்களுக்கு உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னு பாருங்க. நான் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு லிமிட் எங்கே தான் போயிருக்கும் போதுப்பா? 0க்கு தான் போயிருக்க போகுது. ஸோ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன், அதுக்கு உங்கள் லிமிட் எங்கே தான் போயிருக்கும்? 0க்கு தான் போயிருக்கும். இப்போ இன்பிட்வீன் நடக்கிறதுனா எக்ஸை வந்து நான் ஒரு 1/n எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா ஒரு 1/n² எடுத்துக்கலாமா? இந்த n² நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் நேக்கா. ஸோ 1/n² எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? fn of 1/n² ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/n² the whole power n கிடைச்சிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1/n the whole power n 1 + 1/n the whole power n. ஸோ இது வந்து ஒரு மைனஸ், இது ஒரு இ. அப்போ இது எங்கே கன்வெர்ஜ் ஆயிருன்னா 1 கன்வெர்ஜ் ஆயிருக்கும். அப்போ உங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குனாக்கா உங்களுக்கு 0க்கும் 1க்கும் போகிற மாதிரி கிடைச்சிருக்கு, கன்வர்ஜன் ஆகக்கூடிய. அப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் ஆக சான்சஸே இருக்கும். அப்போ டெஃபினட்டாக இது யார் கிடையாது? இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ். இதுவும் ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள் தான். இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிளே புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கொஸ்டினை மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இதுவுமே யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் கிடையாது. யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸாக இருந்தால் தான் லிமிட்டும் இன்டகிரேஷனும் உங்களால் சேஞ்ச் ஓவரே பண்ணிக்க முடியும். அப்போ சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாதுன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இவன் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். அப்போ யார் தப்பானதுன்னா உங்களோட டி ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா இந்த யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸாக இருந்தால் மட்டும்தான் வி கேன் இன்டர்சேஞ்ச், நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. த ரீசன் திஸ் வில் பி ரீசன், வேறு எதுவும் இல்லை. இந்த டெவலப்பபிள் சர்ஃபேஸ்ன்றது நீங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு 1 parameter ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம், ஓகே? இதெல்லாம் டெஃபினேஷன் தான்ப்பா, நிறைய டெஃபினேஷன். குளோபல் ட்ரங்கேஷன் எரர். ஸோ குளோபல் ட்ரங்கேஷன் எரர் இதுவுமே ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் டெஃபினேஷன். ட்ரபீசாய்டல் ரூலோட ஆர்டர் என்ன? ஸோ இப்போ லோக்கல் ட்ரங்கேஷன் எரர் கேட்டிருந்தாங்கனாக்கா உங்களுக்கு எங்கே போயிருக்குனாக்கா h³ 3 ஃபேக்டரில் தான் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக கிடச்சிருக்கும். பட் இங்கே கேட்டது குளோபல் ட்ரங்கேஷன் எரர் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு என்னன்னா ஆர்டர் ஆஃப் h³ கிடச்சிருக்கும். ஸோ குளோபல் ட்ரங்கேஷன் எரர் உங்களுக்குன்னா இதை விட ஒரு ஆர்டர் கம்மியாகும், அவ்வளோதான். 67. ஸோ இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. we need to work out தான். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் படிங்க. ஸோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு யாரை கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ வெயிட்டிங் டைம் ஆஃப் த கியூ, ஓகேங்களா? அப்போ டபிள்யூன்றது என்னன்னா WQ + 1/μ. ஸோ WQன்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோ டிவைடட் பை ரோ மியூன்ட்டு 1 மைனஸ் ரோன்னு தெரியும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ரோன்றது நம்மளுக்கு யார் அப்படின்றத பாருங்கள், λ/μ. ஸோ லாம்டான்றது நம்மளுக்கு இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிங்க. ஸோ சிங்கிள் பர்சன் இருக்காங்க, ஒரு M1 சிஸ்டம் தான் அது. பாய்சான் மீன் ரேட் 20 per hour கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் ரிக்வயர்ஸ் ஃபார் சேவிங் கஸ்டமர் வித் 100 seconds. ஸோ செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ராப்ளத்தை ஹவர்ஸ் மாற்றிட்டு
then we can find the value. That's the easiest one. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ மியூன்றது இஸ் நத்திங் பட் 1/100. அண்ட் நம்ம ரோன்றது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 5/9. சிங்கிள் பர்சன்ஸ் ஸோ மீன் ரேட் 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லேம்டா வந்து நம்மளுக்கு 20 ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம மினிட்டுக்கு மாற்றோம்னாக்கா அப்போ எப்படி வந்திருக்குனாக்கா செகண்ட்ஸ்க்கு மாற்றோம், ரைட்டுங்களா? அப்படி நம்ம பார்த்தோம்னா 5 கிடைச்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலையா? 1 செகண்ட். ஸோ இந்த இடத்துல WQ தான்ப்பா கேட்டிருக்காங்க, இந்த டவுட் இல்லை. ஸோ ஸோ நம்மளுக்கு கேட்டுறது வெயிட்டிங் WQ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ WQ ஐடென்டிஃபை பண்ணாவே போதும். ஸோ WQன்றவங்களுக்கு 5/9. ஸோ 1/100 1 - 5/9 கிடச்சிருக்க போகுது. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா 125 செகண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? வெயிட்டிங் கஸ்டமர் ஆஃப் த கியூ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டிங் கஸ்டமர் ஆஃப் த கியூன்றது நம்மளுக்கு ஜஸ்ட் WQ ஐடென்டிஃபை பண்ணால் போதுமானது. ஸோ இது ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ். இப்போ நார்மலாக W/n கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இதோட நார்மல் எனக்கு இதோடைய மாடுலஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும், <1 கிடச்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிமிலர்லி Z/1 + Z <1. Z/1 + Z நான் <1ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தா எனக்கு என்ன அர்த்தம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் 1 + Z நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் 1 + Z நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் Zன்றது நமக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா x² + y² தெரியும். அதேமாதிரி மாடுலஸ் ஆஃப் 1 + Z நம்ம x + iy எழுதுவோம். ஸோ 1 + x + iy. அப்போ ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நம்ம எழுதுவோம். இங்கே மாடுலஸ் ஆஃப் Z², இது இதோட ஸ்கொயர். இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 1 + x + y² கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? இதை நம்ம மாடுலஸ் எடுத்திருந்தோம். ரெண்டு இதுலையுமே ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக் கேன்சல் இருக்க போகிறோம். ஸோ x² + y² ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 + x² + y². இப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்ன்றது எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்ன்றது ஒய். ஓகேங்களா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஜஸ்ட் இது டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கொஸ்டினாக மாறிடுது பாருங்க. இப்போ ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க, x² + y² லெஸ் தென் less than 1 + x² + y². ஸோ இது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ சாரி x + y த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருக்கான். ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 1 + 2x + x² + y² கிடச்சிருக்க போது ஸோ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 0 less than 1 + 2xன்னு கிடச்சிருக்கும். ஸோ தட் இம்ப்ளைஸ் நான் என்ன எழுதிக்கலாம்னாக்கா 2x greater than -1. அப்போ x greater than -1/2 கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸ்ன்றது உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட். பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது ஒரு கோட் பண்ணுது. இது ரொம்ப ஒரு கோட்லாம் கிடையாது. யோசிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் யோசிக்கிற மாதிரி லைக் தட். நம்மளுக்கு பேசிக்காக கன்வர்ஜென்ஸோட டெஃபினேஷன் தெரிகிற பட்சத்தில் we need to substitute them. நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி அது ஆன்சர் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். ஒன் மோர் கொஸ்டின் ஃபார் சிமெட்ரிக். இது ஐ திங்க் தேர்ட் கொஸ்டின். சிமெட்ரிக் பேஸ் பண்ணி மட்டும் இதை கவனிச்சு பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் என்பது ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஸோ ஏ, அப்படின்றது ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஆன் ஹெச். அப்போ ஏபின்னு என்ன சொல்லணும், ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னாவே திஸ் இஸ் நத்திங் பட் அகெயின் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். செல்ஃப் அட்ஜாயிண்ட். ஸோ அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் நார்மல் ஆப்ரேட்டர். செல்ஃப் அட்ஜாயிண்ட்ன்றது என்னன்னா நம்ம சிமெட்ரிக்கல் ஆப்ரேட்டர் தான் அகைன் சொல்கிறோம். ஸோ சிமெட்ரிக்கல் ஆப்ரேட்டர் டெஃபினேஷன். ஸோ ஏ சிமெட்ரிக், பி சிமெட்ரிக், A + B சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ரைட்டுங்களா? ஸோ ஏ சிமெட்ரிக், பி சிமெட்ரிக்னாக்கா A + B ஆல்வேஸ் சிமெட்ரிக். ஏ சிமெட்ரிக், பி சிமெட்ரிக்னாக்கா A + Bயும் இதையும் நம்ம எதாவது கம்பேர் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக முடியாது. ஆனால் ஏபி சிமெட்ரிக்காக இருக்கணும்னா ஸோ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு இது வந்து B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் தான் நடந்திருக்கும். இது நீங்கள் B × A தான் எழுத முடியும். இது எப்போ ஈக்குவலாக இருந்தாலும் செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கும். ஏபி நம்மளுக்கு எப்படி இருக்கணும், கம்யூட்டேட்டிவாக நடந்திருக்கணும். ஏபி எனக்கு எப்படி இருக்கணும், கம்யூட்டேட்டிவாக நடக்கும். ஸோ ஏபி கம்யூட்டேட்டிவ் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன நடந்திருக்குனாக்கா டெஃபினட்டாக
உங்களுக்கு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் டெஃபினட்டாக நடந்திருக்கும். தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இது என்ன நடந்திருந்தால் நம்மளுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் பி ட்ரூ அண்ட் தேர்ட் கண்டிஷன் ஆல்சோ ட்ரூ. செகண்ட் கண்டிஷன் உங்களுக்கு என்ன தான், ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். Degrees of freedom of students T distribution. Degrees of freedom of the students T distribution. So T distribution சொல்ல degrees of freedom நீங்க என்ன சொல்லலாம். So T distribution ன்றது ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு நார்மலாக. Z டிஸ்ட்ரிபியூஷன், T டிஸ்ட்ரிபியூஷன், இன்னும் நிறையா நம்ம சொல்லலாம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் சொல்லுவோம். பட் இந்த T டெஸ்ட்ன்றது நார்மலாக, அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து லெஸ் தென் 30 இருக்கும்போது நம்ம நார்மலாக T டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கம்மியாக இருக்கும் போது நான் எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா, இல்லை காமா டிஸ்ட்ரிபியூஷனா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா, காஷி டிஸ்ட்ரிபியூஷனா. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறது தான். அப்போ கண்டிப்பாக T டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது இது வராது, நார்மல் வராது. நீ ஆப்ஷன்ஸ் நிக்ளேர் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஆல்சோ we can use only for the normal distribution. இதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். காஷி தான் நம்ம எங்கே அப்ளை பண்ணோம், TD. இதெல்லாம் நம்ம வந்து டைரக்ட் கொஸ்டின், அதை பற்றி நம்மளுக்கு அந்த காஷி டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியாஸ் தெரிஞ்சால் போதும். மற்றபடி இல்லை, ஏன்னா ஒரு 10 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, 10 டிஸ்ட்ரிபியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுன்னா we can find the answer. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டடான்னு கேட்குறாங்க. இப்போ A கனெக்டட், B கனெக்டட் செட், ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக எம்டி செட் கிடையாது. கவுண்டபுளாக தான், கவுண்டபிள் டென்ஸ் செட்டாக இருக்கணும். நீங்கள் ஃபைனட் செட்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் கனெக்டட் செட்டு தான். சரி, ரெண்டு A கனெக்டட், B கனெக்டட், ரெண்டு சிங்கிள் டென் செட்டை கூட எடுத்துக்கங்க. ஆனால் நம்ம ரெண்டு தனித்தனியான அது ரெண்டுமே கனெக்டட் செட்டு தான். அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணால் கனெக்டட், பட் அவன் செப்பரபிள் ஸ்பேஸ்ன்றது தப்பு. ஸோ டோட்டல் டிஸ்கனெக்டன்றது தப்பு. தட்ஸ் ஆல்சோ கனெக்டட் ஸ்பேஸ். இது வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி. இதே கொஸ்டினை நம்ம பிஃபோர் த எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த இடத்துல ஓப்பன் செட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓப்பன் அஸ் வெல் அஸ் க்ளோஸ் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க கேட்டிருந்தா க்ளோஷர் கேட்டிருக்காங்க. க்ளோஷர் அப்படின்னா அர்த்தம் A = A க்ளோஷரை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? A க்ளோஷரை பற்றி கேட்குறாங்க. அப்போ இந்த A க்ளோஷர்ன்றது ஒரு க்ளோசர் செட். A க்ளோஷர்ன்றதுமே ஒரு க்ளோசர் செட். ஓகேங்களா? இது ஆனால் ஓப்பன் செட்டு. ஸோ ஓப்பன் செட் கொடுத்ததுனால A க்ளோஷருக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்காது. சரி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். A வந்து க்ளோஸ்டு செட்டாக இருந்தால், A வந்து க்ளோஸ்டு செட்டாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A = A க்ளோஷர். கரெக்டுங்களா? இது க்ளோசர் செட்டா, இது ஒரிஜினலாக கொடுத்துருக்குன்னா ஒரு ஓப்பன் செட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்காது. சரி, இதோட க்ளோஷர் ஜென்ரலாக நீங்கள் சப்ஸ்பேஸை விட்டுருங்க. சப்ஸ்பேஸை விட்டு ரியல் லைனில் இதோட க்ளோஷர் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? A க்ளோஷர் க்ளோஸ் அண்ட் 0,1 டிஃபைன் பண்ண. என்னவர் உங்களுடைய ரியல் லைனில் உங்களுடைய என்டையர் ஆரில் கேட்டது தான் திஸ் வில் பி க்ளோஸ்டு. ரைட்டுங்களா? ஆனால் அவங்க இப்போ எதில் கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய சஸ்பேஸில் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட சஸ்பேஸில் கேட்குறாங்க போது அப்போ இந்த டொமைனில் முதல்ல 0 இருக்கா? சார் 0 அது ஆரில் கேட்கும் போது 1/2. இந்த சஸ்பேஸில் உங்களுக்கு 0 இருக்கா? 0 இல்லை. அப்போ இதோட க்ளோஸர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் தான் போயிருக்கணும்? ஓப்பன் 0 அண்ட் க்ளோஸ்டு 1/2. தேர்ட் ஆப்ஷன் சார் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பி ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ன்றது சஸ்பேஸ் ஆஃப் தி டைமென்ஷன் ஆஃப் எம். இந்த சஸ்பேஸோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா எம்னு கொடுத்துருக்காங்க. is cyclic with respect to t, the dimension of m t power k r ன்னு கேட்குறாங்க. டைமென்ஷன் ஆஃப் m t power k பற்றி கேட்குறாங்க. இப்போ m t power k பற்றி நம்ம யாரும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ mன்றது ஒரு சஸ்பேஸ், t power k ஒரு ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ரேட்டர் எந்த மாதிரி ஆப்ரேட்டர் கொடுத்தோம்? சைக்கிளிக் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நடந்திருக்க போது ஒரு t power kv, நான் அடுத்து நடத்திருப்பேன் k+1, அது எல்லாத்தையும் நான் ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். t power k+2 அண்ட் so on. t power நான் எது வரைக்கும் போயிட்டு இருப்பேன்னா k+m+, ஏன்னா சஸ்பேஸோட டைமென்ஷன் m கொடுத்தா நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன் டெஃபினட்டாக. ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ m-1 இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கும். ரைட்டுங்களா? b ஏன்னா நான் m-ஆல் மல்டிப்ளை பண்ண கேட்குறேன். இப்போ இதோட டைமென்ஷனுக்கு என்ன கிடைக்கும்னா m கிடைச்சிருக்கணும். ஸோ திஸ் வில் பி ஹேப்பன். அப்போ எனக்கு இதோட டோட்டல் டைமென்ஷனுமே எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் உங்களுக்கு எது வரைக்கும் வந்திருக்குனாக்கா t power k+m இது வரைக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இது எத்தனை ஸ்பேசஸ் தான் இந்த இதோட உங்களுக்கு டைமென்ஷன் எல்லாம் கிடைச்சிருக்க போதுன்னா m கிடைச்சிருக்க போகுது. ஸோ டைமென்ஷன் ஆஃப் t power k உங்களுக்கு கிடைச்சிருக்க போது m கிடைச்சிருக்க போகுது. ஓகேங்களா?
ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ உங்களுக்கு சப்போஸ் கே கிரேட்டர் தன் எம் கேஸில் சொல்கிறாங்களே, கே கிரேட்டர் தன் எம் கேஸில் உங்களுக்கு எதுனா நடந்திருக்குன்றது மூலம் யோசிங்க. ஸோ எம் பெருசாக நீங்கள் இதில் ஸ்டில் உங்களுக்கு இது ஸ்பேன் செட்டிங் எழுத தெரியலன்ற பட்சத்தில் ஜஸ்ட் கன்சிடர் கே ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ டைமென்ஷன் ஆஃப் ஏபின்னு இருக்க போது, இப்போ டைமென்ஷன் ஆஃப் ஏபின்னு இருக்கும்போது நம்ம அதை எப்படி எழுதலாம்? பேசிக்காக டைமென்ஷன்ஸோட ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். இது டி ஸ்கொயர்னும் போது அந்த ஏ ஸ்கொயர்ன்ற மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி தான், வேறு எதுவும் பெருசெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நீங்கள் கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதை கே கிரேட்டர் தன் எம்மா வச்சுட்டா உங்களுக்கு என்ன நடந்தது? இது பேசிக்காக என்ன நடந்திருக்குனாக்கா நம்மளுக்கு எம் மைனஸ் கே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ கே கிரேட்டர் தன் எம்மா லெஸ் எம், நான் கே கிரேட்டர் தன் எம்னா கே பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எம் வந்து நம்ம கண்டிப்பாக நடந்தது சின்னதாக இருந்திருக்கு. ஸோ அந்த கேஸில் இதோட டைமென்ஷனுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது உங்களுக்கு என்னக்கா 0 கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ வென் எவர் கிரேட்டர் தன் கேஸில் திஸ் வில் பி 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்போ இது இந்த இன்இக்வாலிட்டி உங்களுக்கு எப்போ தான் நடக்குனாக்கா த டைமென்ஷன் திஸ் வில் பி ஹையர். ஏன் இது நடக்காது அப்படி எம் இப்படி நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா என்ன நடந்துடும்? பேசிக்காக கேன்றது நெகட்டிவ். ரைட்டுங்களா? அவன் என்ன சொல்கிறான்னா டி பவர் கேன்னு சொல்கிறான். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்புன்றதுல நீங்கள் அந்த ஜீரோன்றது உங்களுக்கு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இது 0 வரும். இது 0 நீங்கள் சப்போஸ் 0 வைக்கலனா கூட இது பெருசு. ரைட்டுங்களா? இப்போ நான் 3 இது 2ன்னு கூட எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா உங்களுக்கு கிடச்சிருக்கும் 2 மைனஸ் 3 நெகட்டிவ் கிடச்சிருக்கும். ஆனால் கேன்றது நம்ம பவர் ரைஸ் பண்ணுறோம். ஸோ பவர் ரைஸ் பண்ணும்போது நெகட்டிவ் இருக்க சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது தப்பு. அப்போ இங்கேயுமே அடுத்து சரி இது நடந்துருக்கலாம், கே கிரேட்டர் இது நடந்துருக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு எம் மைனஸ் கேன்றது மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ எம் மைனஸ் கேல அப்போ இந்த 2 ஆப்ஷன் வந்துருக்க சான்சஸ் இல்லை. எம் மைனஸ் கே நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லாம் இல்லை தேர்ட் ஆப்ஷன் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணணும்னா கே ஈக்குவல் டு 1 நீங்கள் அசியூம் பண்ணீங்கன்னாக்கா வி கெட் தட் நெகட்டிவ் டைமென்ஷன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் எப்படி நீங்கள் போய் நெகட்டிவ் சொல்ல முடியும்? ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். அவ்வளோதான். ஸோ ஆர்டர் கன்சிடர் த பர்மிட்டேஷன். இங்கே ஆர்டர் பற்றிலாம் கொடுக்கல, சைக்கிளை பற்றி கேட்கலாம். ஆனால் ஆர்பிட்ஸ்ன்றதுனா அந்த சைக்கிளோட ரிலேட்டாக தான் கேட்கலாம். அதாவது 1 வந்து இங்கே யாரோட உங்களுக்கு சைக்கிள் இருக்குது. இப்போ 1ன்றது இங்கே 2ஓட சைக்கிளாக இருக்குது, 2ன்றது 1க்கு சைக்கிளாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் 3ன்றது 1 தான். ஸோ 4 இஸ் சைக்கிள் டு 5, 5ன்ற சைக்கிள் டு 6, 6 சைக்கிள் டு 4. அப்போ இதோட ஆர்பிட்ஸ்ன்றது 1 எனக்கு யாருக்குன்னா 2க்கு 1. ஸோ அதோட ஆர்பிட்ஸ் என்ன 1 and 2ல எனக்கு முடிஞ்சு போச்சு. we couldn't say anything else. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதாவது 1க்கு 2க்கு போகுது, 2க்கு 2 1க்கு போகுது. ஸோ அதோட காம்பினேஷன்ஸில் எனக்கு எப்படி மேப் ஆகிறான்றப்ப இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு நம்பர் தியரி கொஸ்டின். இது என்ன பர்பஸ்க்காக இங்கே கொடுத்துருக்காங்கனாக்கா இது ஒரு அல்ஜிப்ராவில் கொடுத்துருப்பாங்க. அல்ஜிப்ரா மைண்டில் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அல்ஜிப்ராவில் இது பேசிக்காக நம்ம அல்ஜிப்ராவில் பார்க்க மாட்டோம். ஆனால் காங்குரன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த தேரத்தை அந்த ஃபெர்மாட் தேரத்தோட சேர்ந்து படிக்கலாம். அந்த தேரத்தை காங்குரன்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் படிக்கிறத சேர்ந்து படிக்கலாம் அந்த தேரத்தை. ஆனால் ஒரிஜினலாக சொல்லப்போனால் இது ஒரு நம்பர் தியரி கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு நம்பர் தியரியோட ப்ராப்ளம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் தியரி நம்ம இது வந்து ஆனால் ஆர்கியூ பண்ண முடியுமா? பேனல் மெம்பர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க இதை எப்படி கொண்டு போயிடுவாங்கனாக்கா புக்கில் வந்து இந்த நம்பர் தியரி கான்செப்ட், இந்த கான்செப்ட்லாம் வந்து காங்குரன்ஸ் அந்த நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோ டிவைசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் சப் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல காங்குரன்ஸ் ரிலேஷன் ஃபைனான்ஸ் குரூப் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் இந்த தியரத்து மூலமாக தானே ப்ரூவ் பண்ணுவீங்க. இப்போ இது எல்லாம் நம்ம சொல்லி கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பட் இது ஒரிஜினலாக நம்பர் தியரியில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஓகே, உங்களுக்கு காங்குரன்ஸோட ரிலேஷன்ஸ் தெரிஞ்சால் நம்ம சொல்லலாம். ஏன்னா எனக்கு இது டைரக்ட் கொஸ்டின் தான். இங்கே ஒரு ப்ரைம் நம்பருக்கு மட்டும்தான் இது டிஃபைன் பண்ண முடியும். பின்றது ஒரு ப்ரைம் நம்பர் ஆஃப் இது ஒரு ஆட் இன்டிஜர்ஸ் எடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் ஈவன் இன்டிஜர்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஒரு ஆட் இன்டிஜர்ஸ் எடுத்திருக்கும் போது இங்கே இப்போ நான் இதன் பேசிக்காக என்னன்னா பி டிவைட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா இல்லை பி டிவைட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னா எனக்கு அதுதான் இங்கே நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதாவது டிவைட் பண்ணால் அதோட ரிமைண்டர் உங்களுக்கு -1 கிடைக்கிற மாதிரி திஸ் இஸ் பி காங்குரன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் காங்குரன்ட் டு என் மாட் பி நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இது வந்து பேசிக்காக அந்த காங்குரன்ஸோட ரிலேஷன்றது பி நான் எழுதுற ரிலேஷன் எக்ஸ் டிவைட் பை என் எழுதுவோம். ஸோ லைக் தட் இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னாக்கா இங்கே கிடைச்சிருக்கலாம் ஒரு இரேடியல் பாலம் உங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டாங்க கெட் சம் இரேடியல் பாலினாமியல். ஸோ அது காங்குரன்ட் ரிலேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் the basic linear transformation ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸாக கொடுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல அவன் ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் கொடுத்துருக்கான். அவன் நான் டி ஆஃப் ஒரு ஏ கமா பி அப்படின்னு எழுதுறேன். இது எப்படி எழுத போறேன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ கமா பி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நான் ஒரு இப்படி எழுதுவோம். ரைட்டுங்களா? இந்த ஃபார்மெட்டில் எழுதுவோம். வெக்டர் நோட்டேஷன் கூட எழுதிக்கலாம்.
ஸோ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா ஒரு ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஏபியோட மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா அதேமாதிரி சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ்ன்றது பேசிக் மல்டிபிகேஷன் இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கணும். இவங்க ஆனால் இங்கே எழுதிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படி எழுதிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து இது மற்ற 3 ஆப்ஷனுக்கு ஈக்குவலன்ட் டெஃபினட்டாக கிடையாது. நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மேபி வி கேன் ஆர்கியூ தம். ஓகேங்களா, இது ஸோ இது இந்த 3 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நடந்திருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் ஏன் நடந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன்னாக்கா இங்கேயே ஒரு மைனஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஈவன் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ராங்னே சொல்லலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறபடி பார்த்தா ஏன்னா ஜென்ரலாக இது உங்களுக்கு என்ன கிடச்சதுன்னா ஏ காஸ் தீட்டா மைனஸ் ஏ மைனஸ் பி சைன் தீட்டா கமா ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் Z E of A, B. இதுதான் கிடைச்சிருக்கணும் ஒரிஜினலாக. ஆனால் அப்போ எப்படி இந்த ஆப்ஷன் அவங்க இந்த ஆப்ஷன் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து அந்த மேட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எடுத்திருக்காங்க. நாட் ஓன்லி இன் திஸ் கொஸ்டின், இதுக்கு அடுத்தது பின்னாடி நம்ம இன்னொரு டிஃபரெண்ட் பாலினாமியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த பாலினாமியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையுமே இதே பிரச்சனை தான் பண்ணியிருக்காங்க. அந்த பாலினாமியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு சீரீஸை நம்ம நார்மலாக காலம் வெக்டார்ஸ் தான் எழுதணும், ரோ வெக்டராக அது எழுதக்கூடாது. ஓகேங்களா, அதுலேயுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரோ வெக்டராக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ராங். ஓகேங்களா, இதுதான் ஒரு கரெக்டான ஃபார்மேட். நீங்கள் இது 2 விதமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது 2 விதமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதனால நான் சொல்கிறேன்னா அவன் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் சொல்கிறான். இப்போ நான் T of A, B அதாவது 1, 0 கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் மூலயமா ஓகேங்களா நான் இதை ஸ்டாண்டர்ட் பேசிஸாக வச்சா தான் ஐ கேன் ரைட் த மேட்ரிக்ஸ். நான் இப்போ T of 1, 0 அப்படின்னு வைக்கிறேன். நீங்கள் ஆப்ஷன் சொல்கிற ரீசன் ஆனால் ஏதாவது கொஸ்டின் மிஸ்டேக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ கிளைம் பண்ணும்போது ரீசன்ஸோட நம்ம பண்ணணும். 1, 0 வச்சுருந்தா காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா. ஓகேங்களா, ஸோ T of 0, 1 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதை நீங்கள் ஒரு ரோ காலம் வெக்டர் தான் எழுதணும். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இங்கே கொடுத்துருக்க எந்த ஆப்ஷன் வந்திருக்காங்க. இந்த டி ஆப்ஷனை என்ன ரீசனுக்காக எழுதியிருக்காங்கன்னா அவங்க டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதியிருக்காங்க. அவங்க ரோ வெக்டராக அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோ வெக்டராக எழுதக்கூடாது. பேசிக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணும்போது காலம் வெக்டராக எழுதணும். வி குடன் ரைட் த ரோ வெக்டர் ஃபார்மேட். ஸோ அந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கிங்க. அந்த கொஸ்டின் வந்து கிளைம் பண்ணும்போது கொஞ்சம் கிளைம் பண்ணுங்க. ஓகே, 48 சாரி 77. ஸோ இங்கே கேட்டிருக்கிறதும் அகெயின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா இந்த வெயிட்டிங் ஆவரேஜ் டைம் டு கஸ்டமர்ஸ் சர்வீஸோட இது கேட்டிருக்காங்க. வெயிட்டிங் கியூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன தான் பண்ணோம்னாக்கா அதே W தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா ரோ டிவைடட் பை மியூ இன்ட்டு 1 - ரோ. ஸோ இந்த இடத்துல ரோன்றது நம்மளுக்கு யாருனாக்கா நம்மளுடைய லாம்டா பை மியூ தான். ஸோ 8 per hours கொடுத்துருக்காங்க அண்ட் 12 customers per hour டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2/8/12 டிவைடட் பை ஸோ நம்மளோட மீன் என்ன கொடுத்துருக்காங்க 2/3 வருமா டிரான்ஸ்போர்ட் கிளிக் டியூட்டி. ஸோ இதை நான் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக என்ன கிடச்சிருக்குன்னா ஹவர்ஸில் இதை சால்வ் பண்ண இது முதல்ல எல்லாத்தையும் ஹவர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே 8 hours கொடுத்துருக்காங்க, இங்கே 12 customers per hour கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் ஹவர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் we can solve the process. ஸோ சால்வ் பண்ணால் 1/6 hours கிடச்சிருக்கும். நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஸோ 1/6 hours கிடச்சிருக்கும். அதை நீங்கள் மினிட்ஸுக்கு மாற்றினீங்கன்னாக்கா இட் பி 10 minutes should be there. ஓகேங்களா, ஸோ இது 2/3 டிவைடட் பை 12 times 1 - 2/3. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்டையர் ஹவர்ஸில் சால்வ் பண்ணும்போது 1/6 hours கிடச்சிருக்கும். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து மினிட்ஸில் கேட்டதுனால ஹவர்ஸ் மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது we get the 10 minutes. அண்ட் ஹேமில்டனியன் பிரின்சிபலோட ஃபார்மட் ஜென்ரலாக எப்படின்னா இன்டர்வல் ஓவர் T1 to T2 L of Q, Q dot, T, dt. இது வந்து பிரின்சிபல் லீஸ்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான்.
And 79, if the sequence xn, the random variable in mean square tends to 0 in such a way that, so இது எங்க கன்வர்ஜென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு, இது கன்வர்ஜென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ xn converges to 0 with the probability, அதோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து xn converges to 0ன்றது ஆல்மோஸ்ட் ஷுவர்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஷுவர்னா அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ சம்திங் வித் 1. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் த கிராஸ் ரேஷியோ வச்சு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக W minus W1 divided by W minus W3, இல்லை நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல -0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் 1 கிடைக்கணும், -1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் -i கிடைக்கணும், 1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் i கிடைச்சிருக்கணும். ஸோ கிராஸ் ரேஷியோ மல்டிப்ளிகேஷன் தான் இது. ஸோ W, W1, W2, W3 ஈக்குவலன் டு Z, Z1, Z2, Z3. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் செக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? I ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னாக்கா எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். I plus Z divided by I minus Z கிடைச்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறீங்கன்னாக்கா 0 சப்ஸ்டியூஷன் 1 கிடச்சிருது. 0 x ஈக்குவல் Z பதிலாக 0 சப்ஸ்டியூஷன் 1. ஸோ அதேமாதிரி 1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் we get the -1. ஸோ I minus 1 divided by I plus 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா I plus 1, I minus 1 divided by I minus 1 the whole square கிடச்சிருக்க போகுது. ஸோ I square minus 1 square. ஸோ மேலே வந்து I minus 1 the whole square, அப்போ I square plus 1 minus 2. ஸோ கீழே வந்து ஒரு -2 கிடச்சிருந்துருப்பான். ஸோ மேலே வந்து ஒரு -2 கிடச்சிருந்துருக்கும். ஸோ மல்டிப்ளை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா 1 கிடச்சிருக்கும். ஸோ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா I கிடச்சிருக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்துங்க, we get the -1. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வராது, வேறு லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ A, B, C, 3 ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கேட்குறாங்க. நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு we need to compare தான். ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கம்பேர் தான் நம்ம பண்ணணும். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ ஜென்ரலாக 3 ப்ராபபிலிட்டி ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி நமக்கு ஆல்வேஸ் வந்து தெரியும்னா 1ன்னு தெரியும். ஸோ பி ஆஃப் ஏ as it is பி ஆஃப் ஏ தான், பிரச்சனை இல்லை. ப்ளஸ் பி ஆஃப் பின்றது 3/2 ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் சின்றது 1/3 probability of B. Probability of B into 3/2 times probability of A equal to 1. So, probability of A common வெளியே எடுத்துக்கங்க. So, வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 3/2. So, இதை cancel பண்ணிட்டீங்கன்னா 1/2 equal to 1 கிடைச்சிருக்கும். அப்போ probability of A என்றது, ஸோ இது ஒரு 3/2, இங்கே ஒரு 3/2 இருக்கு. ஸோ டோட்டலாக 3/2 2 காமன் பண்ண 6னா 3. ஸோ 1.5 3 கிடச்சிருக்க போகுது. ஸோ ஈக்குவல் டு 1. இது ஒரு 1.5, இது ஒரு 1.5. ஸோ 3 கிடச்சிருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/3. 52. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், மற்றபடி இல்லை. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சு டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்றுன்றது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் யூனிஃபார்ம்லி கன்வென்ஷன் வித் காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் தட் ரியல் அனாலிசிஸ் மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரியல் அனாலிசிஸ் மாதிரியே இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ 1 divided by 1 plus n square x² கூட வச்சுக்கோங்க. x less than 1ல் எங்கே கன்வர்ஜென்ட் ஆகணும் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ மாடுலஸ் ஆஃப் x less than 1. ஆக்சுவலாக இது கொடுத்துரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எங்கே தான் கன்வர்ஜென்ட் இருக்கும், 1க்கு தான் கன்வர்ஜென்ட் இருக்க போகுது. z ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா z ஈக்குவல் டு 0 எடுத்து இந்த சீக்வன்ஸ் நல்லா கவனிங்க, இந்த சீரிஸ் நல்லா கவனிங்க. z ஈக்குவல் டு 0 எடுத்தோம்னா இட்ஸ் நத்திங் பட் 1. அதே z ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 1 divided by 1 plus n² கிடைச்சது, இதுவும் கன்வர்ஜன்ஸ் டு 0. ஸோ அப்போ இது ஒரு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன். இப்போ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ் வாய்ப்பில்லை. 2 டிஃப்ரெண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லிட்டாவே அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் சான்ஸே இல்லை. அப்போ இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் தான். 0க்கு மட்டும் 1க்கு போகும். ஸோ மீது எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 0க்கு போயிருக்கும். யூக்ளிடியன் ரிங்கோடைய டெஃபினிஷன்.
ஸோ அது வந்து ஒரு யூனிட்னு சொல்கிறாங்கன்னா டி ஆஃப் ஏக்கும் டி ஆஃப் ஒன்றுக்கும் நம்ம என்ன ரிலேஷன் கொடுக்க முடியும்? ஸோ ரெண்டுமே நம்ம கொடுக்கலாம், ஈக்குவல்னு கொடுக்கலாம். ஸோ டி ஆஃப் ஏவும் டி ஆஃப் பியும் நம்ம ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 18th கொஸ்டினுக்கு டி தானா? I minus, so z equal to 1 and substitution. 1 substitution 1 1 1 I minus 1 I minus 1 minus 1. இது ஒரு மைனஸ் 1 கிடைச்சிருக்கும், இங்கே ஒரு மைனஸ் 1 கிடைச்சிருக்கும், கேன்சல் அவுட் ஆயிருக்கும். ஓகே, செக் பண்ணிக்கிங்க. பட் எனக்கு வெரிஃபை பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கிடைக்குது. நீங்கள் இதுக்கான கேல்குலேஷன் மிஸ்டேக் செக் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ யூனிட் யூக்ளிட் ரிங் ஆல்வேஸ் பி யூனிட் அப்படின்னா நம்மளோட டி ஆஃப் ஜென்ரலாக இதோட டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு என்ன நடக்குன்னா டி ஆஃப் ஏ லெஸ் தான் டு டி ஆஃப் ஒன்று நடந்திருக்கும். பட் யூனிட் நடக்கிற மீது யூனிட் நடக்குதுனாக்கா அதோட நாம் வேல்யூ ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலும் அதில் அந்த ரிங்கில் எந்த ஒரு ரிங் எடுத்தாலும் நாமோட வேல்யூ ஒன்றுனா அப்போ டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ டி ஆஃப் ஒன் தான் உங்களுக்கு 1 கிடைச்சிருக்கும். ஸோ தட் ஷுட் பி ஹேப்பன். டூ ஐ பை 2. ஓகேப்பா. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தட்ஸ் ஆல். எக்ஸ்ன்றது real numbers, then the functions f mapping from R to R defined by a fx of x, probability of x less than or equal to x. இது யாரோட டெஃபினேஷன் கேட்குறாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா, இல்லை ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா, இல்லை மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனா, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனா, இதோட டெஃபினேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. மற்றபடி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் டைரக்ட் டெஃபினேஷன். ஸோ திஸ் ஆர் த cumulative distribution function definition. ஏன்னா ப்ராபபிலிட்டியை ஃபங்க்ஷனுக்கு மாற்றுறாங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் cumulative distribution function. அது cumulative distribution function சொல்லலாம், இல்லை வெறும் distribution function கொடுக்கலாம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஜஸ்ட் டெஃபினேஷன் தான். By introducing the notation of orthogonal of two vectors in the Hilbert space. Hilbert spaceல orthogonal vectors define பண்றீங்கனாக்கா இதை ஐடென்டிஃபைங் யாரை டிஃபைன் பண்ணுது? உங்களுக்கு டியூவல் ஸ்பேஸோ கோஷன் ஸ்பேஸோ க்ளோஸ்ட் சப்ஸ்பேசஸா அப்படின்னு கேட்குறாங்க. So is always the dual spaces. So நம்ம இது ஏன் dual spaces நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் கொடுக்குறாங்க. இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸில் கொடுக்கும்போது ஆர்ஆர்டின்னு ஒரு தியரம் படிச்சிருப்போம், ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம் ஒரு தியரம் படிச்சிருப்போம். ஸோ அந்த தியரம் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் y, x ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பேச என்னவா இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா டியூவல் ஸ்பேசஸ் வச்சு நம்ம கொண்டு போகும். ஸோ திஸ் வில் பி ஹேப்பன். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகேங்க, இது 55 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ½ hour கழிச்சு ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 55 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 8 o'clock திரும்ப ஷார்ப்பாக 8 o'clock கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 55 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.